வணக்கம், என் பேர் சித்ரா. இப்போ ஒரு தத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு அடுத்து ஒரு முயலையும் ஆமையும் பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். தத்துவம் என்னவென்றால், இந்த மனிதன் வாழ்க்கையில் நினைப்பது நடப்பதில்லை, நடப்பதை நினைப்பதில்லை. விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். நாம் வாழ்க்கையில் நடக்கும் கெடுதல்களை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அது நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை யோசிக்கவும் நமக்கு நேரம் இருக்காது, சிந்திக்கவும் நேரம் இருக்காது. நம்மளால் முடியாது. நம் வாழ்க்கையில் என்னவென்றாலும் நடந்து கொள்ளலாம், நம்மளால் நிப்பாட்ட முடியாது, அவ்வளவுதான். இப்பொழுது ஒரு ஆமையும் ஒரு முயலையும் பற்றி கதை சொல்கிறேன். ஒரு வீட்டில் நல்ல பெரிய பணக்கார வீட்டில் முயல் வளர்த்துருக்குறாங்க, ஏழை வீட்டில் ஆமை வளர்த்துருக்காங்க. ரெண்டு பேரும் காட்டுக்கு மேய செல்லும்போது ரெண்டு பேர்த்துக்கு போட்டி வந்துக்கிட்டே இருந்திருக்குது, சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்குது. இதனால் ஆமை வளர்த்தவங்க ரொம்ப பாவமாக, ஐயோ நான் வளர்த்தது தான், நான் என்ன பண்ணுறது, இதுக்கு நான் என்ன செய்கிறது, உங்கள் முயலைன்னா நீங்கள் உஷாராக வச்சுக்கோங்களேன் அப்படின்னு பேசியிருந்துருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீ என்ன ஆமையை வளர்த்துட்டு என்னோட சரிசமமாக போட்டி போடுறது. ஆமைக்கும் முயலுக்கும் எவ்வளவோ திறமைகள் இருக்குது, எவ்வளவோ தராதரம் இருக்குது அப்படின்னு முயலை வளர்த்தவங்க அவ்வளோ ஒரு இதாக பேசியிருக்காங்க. பேசினதில் அப்போ ஊரே கூடி இதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணிடுவோம், இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருவோம். அப்போ ரெண்டு பேரும் வளர்த்தவங்க கொண்டுக்கிட்டு வாங்க, ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி ரெண்டு பேரும் போட்டி வைப்போம். அதில் யார் செவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது பரிசு ஒன்று கொடுப்போம் அப்படின்னு வாழ்க்கையில் பேசியிருக்காங்க. பேசினதில் அதே மாதிரி ஒரு நாள் ஆமையையும் முயலையும் ஒரு 25 கிலோமீட்ரு போக சொல்லி பந்தயம் வச்சுருக்காங்க. பந்தயம் வச்சதில் முயல் ஒரு 10 கிலோமீட்ரு போயிட்டு, ஐயோ அந்த ஆமை நடந்து வரங்குட்டி நம்ம செத்த நேரம் படுத்து ஒரு தூக்கம் தூங்கிடலாமே அப்படின்னு படுத்தது. நல்ல நிலமாக இருக்கவும் படுத்து தூங்கிடுச்சான். தூங்குனதில் அந்த ஆமை நம்ம நடந்து கொண்டே இருக்கணும், அந்த முயல் என்னென்ன நம்ம செவிக்கணும் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருந்துச்சான். நடந்து போனதில் அந்த ஆமை செவிச்சிருச்சான், இந்த முயல் தோத்துருச்சான். இதுதான் ஒருத்தரோட திறமையை தராதரத்தை வச்சு, ஒருத்தரோட உருவத்தை வச்சு மனுஷனுக்கு மனுஷன் யாரையும் எடை போடக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்கும், அதை நம்ம உருவத்தை வச்சு எடை போட முடியாது, எடை போடவும் கூடாது. அது மாதிரி போட்டோம்னா அது நமக்கு தான் அவ்வளவும் கெடுதல். அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை ஒன்று இருக்கும், அதை நம்ம தத்துவமாக எடுத்துக்கணும், திறமையாக எடுத்துக்கணும். யாரையும் அவ்வளோ சர்வசாதாரணமாக எடை போடக்கூடாது. இத்தோட என் கதையை முடிக்கிறேன். அடுத்த கதை ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்களாம். அந்த ராஜா ராணி ஒரு புருஷன் பொண்டாட்டி வேலைக்கு இருந்தாங்களாம் அந்த ராஜா ராணி வீட்டில். அவங்க அந்த பொண்ணு மாசமாக இருந்திருக்கு. மாசமாக இருந்துச்சுன்னு கூட அவங்க ராஜா ராணி வீட்டில் அவங்க கொஞ்சம் பணிவாக வேலை செய்யட்டும்னு நினச்சி பார்க்க மாட்டாங்களாம். அவ்வளோ ஒரு இதாக கொடுமைப்படுத்துவாங்களாம். கொடுமைப்படுத்தையில் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் இனிமேல் நான் வேலைக்கு இருக்கிறதே தப்புங்கய்யா, என்னை விட்டுருங்கய்யா, நான் எங்கிட்டாவது போய் பொழைச்சிக்கிறேன், என்னை விட்டுருங்கய்யா அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. கெஞ்சினதில், ஏம்மா இன்னும் 15 நாள் கூட வரலம்மா, உனக்கு நான் என்னம்மா சம்பளம் தர்றது, இத்தோட நீ விளைவிக்கிறேன்னா அதுக்கு என்னம்மா இருக்கான், நான் எப்படிம்மா உனக்கு சம்பளம் கொடுக்குறது அப்படின்னோன்னே அந்த புருஷங்காரவங்களும் கெஞ்சிருக்காங்க. ஐயா, என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கையில் உங்கள் வீட்டில் இவ்வளவு வேலை சொல்கிறாங்க ஐயா, எங்களால் சமாளிக்கவே முடியலங்க ஐயா, நாங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டை விட்டே விளைவி இந்த ஊரில் இல்லாமன்னாச்சு நாங்கள் ஒதுங்கி போயிடுறோங்க ஐயா, எங்களை விட்டுருங்க ஐயா அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. கெஞ்சினா அவங்க விட வாய்ப்பு இல்லை. உனக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், இன்னும் 15 நாள் கூட வரல, அவ்வளோ சீக்கிரம் நான் ஒதுக்கி விட முடியாது அப்படின்னு சொல்லையில் ஒரு நைட்டு தூங்கியிருக்காங்க. தூங்குனதில் அந்த அம்மா எந்திரிச்சு புருஷனுக்கிட்டையும் சொல்லாமல், அந்த ராஜாராணி வீட்லேயும் சொல்லாமல்
நம்ம எப்படியாவது இந்த ஊரை விட்டு எட்டி போயிடணும் அப்படின்னு இருட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடக்க ஆரம்பித்தோன்னா அவங்களால முடிஞ்ச அளவு நடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. போய்கிட்டே இருந்தோடனே விடிஞ்சு பார்த்தாராம், ஐயோ நம்ம பொண்டாட்டியை காணுமே, என்னாச்சே ஏதாச்சே அப்படின்னு ராஜா வீட்டில் கேட்டிருக்காரு. என்னடா ஓம் பொண்டாட்டியை காணான்னு என்கிட்ட வந்து கேட்குற, எனக்கு தெரியாது, அவங்க எங்கே போனாங்களோ போய் நீயே தேடி பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவருக்கு ஓடியாந்து காட்டில் தேட ஆரம்பிச்சிருக்காரு. தேட ஆரம்பித்தோன்னா ஒருத்தர் வயக்காட்டில் வேலை செஞ்சுருந்துருக்காங்க. அந்த வயக்காட்டில் வேலை செஞ்சவங்கள, ஐயா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கொஞ்சம் நின்று என்னை பாருங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டோன்னே, ஏப்பா என்னப்பா விஷயம் சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த வரப்பு வெட்டினவர் கேட்டிருக்காரு. 2 காலோட 3 போவா நீங்கள் பார்த்தீங்களா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படிப்பா 2 காலோட 3 போக முடியும், அது அப்படின்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியப்பா, இந்த கேள்வியை என்னக்கிட்ட கேட்காதீங்கப்பா, எனக்கு இதுக்கு பதிலே சொல்ல தெரில, நீங்கள் போயிருங்கப்பான்னு இருக்காங்க. மறுபடியும் மறு ஊர் தாண்டி இது மாதிரி இந்த கேள்வியை கேட்டோன்னா இது கேள்வியாகவே இருக்குன்னு ஒருத்தருக்கு கூட பதில் சொல்ல தெரியலையா. அப்போ தான் ஒரு கிளவி மட்டும், எப்பா 2 காலோட 3 பேர் போகிறத தானே பார்த்தியான்னு கேட்குற, அதை நான் பார்த்தப்பா, நான் வேணுன்னா சொல்லட்டான், அந்த கேள்விக்கு நீ கேள்வியாகவே கேட்குற அப்படின்னு கேட்டோன்னா அப்போ தான் சொன்னிச்சான் அந்த கிளவி, அப்போ உன் பொண்டாட்டி மாசமாக இருந்திருக்காப்பா, அதனால தான் 2 காலோட 3 பேர் போகிறத பார்த்துருக்கீங்களான்னு இருக்காங்க. உன் பொண்டாட்டி தலையில் ஒன்று கூட மாதிரி வச்சுருந்தாங்க, அந்த 3ஐயும் சேர்த்து தான் நீ கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க, அது மாதிரி நான் அதை பார்த்துட்டேன், இந்த பாரு தயிருக்கும் சட்டிக்கும் சந்திருக்க பாதையில் இப்போ தான் போனாங்க, என் கண்ணால் பார்த்தேன் நாங்களாம். அப்போ இவர் கேள்வியாக கேட்டு பொண்டாட்டியை தேடினவர் இவரே அசந்து போயிட்டாராம். ஐயோ என்ன நம்மளை விட கில்லாடியாக இருப்பாங்களாட்ருக்க இந்த பெரியவங்க, தயிருக்கும் சட்டிக்கும் சந்திருக்க பாதையில் போனதை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்களே, நம்ம எப்படி தயிரும் சட்டியும் ஒன்றா தானே இருக்கும், நம்ம எப்படி அதில் சந்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு செத்த நேரம் அசந்து குந்திட்டாராம். குந்திட்டு அதுக்கப்புறம் இவர் நினச்சி பார்த்துருக்காரு. நினச்சி பார்த்தோன்னா இங்கிட்டிருந்து ஒருத்தர் தயிர் விற்றுக்கிட்டு வந்திருக்காங்க, இங்கிட்டிருந்து ஒருத்தர் சட்டி விற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் அவர் நினச்சி பார்த்தாராம், ஆகா அந்த பெரியவங்க தயிருக்கும் சட்டிக்கும் சந்திருக்க பாதன்னா இங்கிட்டு கொசவன் விடு, இங்கிட்டு தயிர் விற்கிறவங்க விடு, அதில் நடுப்புற ஒரு பாதை, இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளால் புரிஞ்சுக்க முடியலையே, நம்ம கேள்வியாக கேட்டு நம்ம பொண்டாட்டியை நம்ம தான் திறமசாலின்னு வந்து தேடி வந்தோம், நம்மளை விட திறமசாலியும் ஊருக்குள்ளே இருந்திருக்காங்க, அதை நமக்கு புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா அப்போ தான் அவர் எல்லாத்தையும் நம்ம சாதாரணமாக எடை போடக்கூடாது, நம்மளை விட திறமசாலியும் நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பொண்டாட்டியை தேடி போய்கிட்டே இருந்தாராம். கடைசி வரையும் ஒரு பொண்டாட்டியை கண்ணால் பார்க்க முடியலையா. இத்தோட என் கதையை முடிச்சுக்கிறேன். இந்த ஊர் விட்டு ஊர் போய் தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் தடவையில் புருஷனும் பொண்டாட்டியும் நீ தான் புருஷன் நான் தான் பொண்டாட்டின்னு 2 பேரும் பார்த்துக்கிற சூழ்நிலை ஒரு காட்டில் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் காட்டில் தான் போய் வாழ்ந்துருக்காங்க. இதில் அந்த அம்மா பிரசவத்துக்காக படாத பாடுபட்டுருக்குறாங்க. அந்த நேரம் பறவைகள் தான் வந்து உதவி செஞ்சுருக்கு. அவர் ஒரு பக்கம் போயிட்டார், எதுக்கு பார்க்க முடியல. இந்த அம்மாளுக்கு பிரசவம்னா அது 2 குழந்த பிறந்திருக்கு. அதனால தான் அவர் நம்ம பொண்டாட்டி வயிற்றில் இருந்தது 2 புள்ளன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் 2 காலோட 3 பேர் போவ கண்டிக்கலாம் அப்படின்னு இருக்கார். அதை புரிஞ்சுக்க தெரியாமல் தான் அந்த வயலில் வேலை செஞ்சவர், ஏன்னா அப்படி ஒரு உருவத்தை பார்க்கவே இல்லைங்க, நீங்கள் போய் இன்னொரு ஊரில் கேட்டுக்கங்கன்னு இருக்காங்க. மறுபடியும் போய் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு கோயிலில் வச்சு எல்லாம் 2 பேர்லாம் சாமி கும்பிட்டு சமாதானமாக போய் இனிமேல் நமக்குன்னு கை கால் இருக்கையில் நம்ம யார் வீட்லேயும் போய் வேலைக்கு இருக்கவருக்கும் தேவையில்லை, வேலை கொடுங்கன்னு ஒருத்தரை கையெடுத்து கும்பிட்றதுக்கும் நமக்கு இது இல்லை, நம்ம கை காலுக்கு நம்ம உழைச்சி சம்பாரித்து எப்படியோ நம்ம வாழ முடியும் அப்படின்னு நினச்சி
அவங்களாவே காட்டில் ஒரு குடிசையை கட்டி ஒரு கொட்டாய் போட்டு அதில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் தினைக்கும் வேட்டைக்கு போய் அவர் கையால் ஏற்பட்ட சம்பார்த்தனை கொண்டாந்து பொண்டாட்டி பிள்ளைக்கு போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. 2 ஆண் குழந்த வளர்ந்து ஆளாக போனோன்னா அது நல்லா படித்து திறமையாக மறுபடியும் அந்த பண்ணைக்கு இருந்த ராசா வந்து அந்த பிள்ளைங்களை கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு அந்த பிள்ளைங்க வாழ்ந்து வந்து அவங்க படிப்பில் அவ்வளோ ஒரு திறமையாக இருந்துருச்சுங்களாம். அதனால அந்த ராசாவே ஒரு நாள் போய் அந்த பிள்ளைங்கள்ட்ட ஏதோ ஒரு கையெழுத்து வாங்க போயிருக்கிறாரு. கையெழுத்து வாங்க போனால் அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் இவரை பார்த்தோன்னா, ஐயோ இவங்க நம்ம வீட்டில் வேலைக்கு இருந்தவங்களாச்சே, இவங்க என்ன இவ்வளோ பெரிய பில்டிங்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த ராசா ஒரு நேரம் அப்படியே அசந்து நின்றுட்டாராம். நின்னோன்னா இவங்க தகுதியில் பெரியவங்களாக இருக்காங்கன்னு அந்த ராசாவுக்கு மரியாதை கொடுக்காம இல்லையா. ஐயா வாங்க ராசா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், உங்களை மறக்கவே முடியாது, எங்களோட பிள்ளைக்கிட்ட தான் நீங்கள் உதவி கேட்டு வந்திருக்கீங்க, அது என்ன உதவினாலும் போய் உங்கள் பிள்ளைய கேளுங்க, எங்கள் பிள்ளை உடனே செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ராசா போயிருக்காரு. போனோன்னே என் ஊருக்குள்ளே ஒரு ஏரி வெட்டணும், அந்த ஏரிக்கு நீங்கள் எனக்கு ஒரு லோனு போட்டு தரணும், அந்த லோனை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் என் ஊரில் ஒரு ஏரியை கட்டி ஒரு விவசாயத்தை பண்ணி என் ஊர் மக்களை நான் வாழ வச்சது மாதிரி ஆயிரும், அதுக்காக தான் ஐயா நாங்கள் வந்தோம், ஒரு கையெழுத்து மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாங்களாம். அதுக்கு என்ன, நான் உடனே செஞ்சு தரேன் அப்படின்னு கையெழுத்தை போட்டு கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ராசா அந்த ஊரில் ஏரியை வெட்டி அதில் விவசாயத்தை பண்ணி அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு சேவை செஞ்சது மாதிரி இருந்துச்சான். அதனால ஒரு உருவத்தை பார்த்து ஒரு மனுஷனோட தராதரத்தை பார்த்து அவளை ஈஸியாக யாரையும் எடை போட முடியாது. இருக்கப்பட்டவங்க நாளைக்கு இல்லாதவங்களாகலாம், இல்லாதவங்க நாளைக்கு இருக்கப்பட்டவங்களாகலாம். அவங்களோட சூழ்நிலையத்தையும் தராதரத்தையும் பார்த்து ஈஸியாக எடை போடக்கூடாது. என்னோடய கதையை நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம்.